ஷக்ராம் அவுரங்கா பக்தர் தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. பல கடவுளர்களை வேண்டியும் திருமதி அவுரங்கா பக்தர் கருத்தரிக்கவில்லை. மலடி பட்டம் நிலைத்துவிடும் போல் தோன்றியது. இறுதியில் அவள் விஸ்வநாத் என்ற உறவினர் பையனுடன் ஷீரடி வந்தடைந்தாள். 2 மாத காலம் அங்கு தங்கியிருந்து பாபாவுக்கு தொண்டாற்றி வந்தாள். எனினும் எப்போதும் பாபாவை காணும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவளுக்கு பாபாவை தனிமையில் சேவித்து தன் குறையை கூற வாய்ப்பு கிடைக்கவில்லை. கடைசியில் ஷாமாவின் உதவியை நாடினாள். பாபாவின் கொலு எப்பொழுதுமே திறந்திருக்கும், எனினும் நான் பார்க்கிறேன் என்றார் ஷாமா. மேலும் ஒரு தேங்காயும் ஊதுவத்தி கட்டு ஒன்றும் கொண்டு வந்து தயாராக இருக்கும்படி கூறினார். அப்படி இருக்கும்போது பாபா உணவருந்தும்போது தன் சைகையை அனுசரித்து வரவும் என்றார். ஒரு நாள் உணவுக்கு பிறகு ஷாமா பாபாவின் கால்களை துவாலையால் துடைத்து கொண்டிருக்கும் போது பாபா அவரை கன்னத்தில் கிள்ளினார். பொய்க்கோபத்துடன் ஷாமா பாபாவிடம் இப்படி கிள்ளலாமா என்று கேட்டார். இப்படி கிள்ளும் கடவுள் வேண்டாம், நாங்கள் என்ன அடிமைகளா, நெருங்கி பழகுவதன் பலனா இது என்றார். அதற்கு பாபா, நீ பல பிறவிகளாக என்னுடனேயே இருக்கிறாய், இன்றைய இந்த கிள்ளுக்கு அலட்டிக் கொள்கிறாயே என்றார். அப்போது ஷாமா, எப்போதும் முத்தம் கொடுக்கும் இனிப்புகள் வழங்கும் இறைவனே எங்களுக்கு வேண்டும். எப்போதும் உங்கள் திருவடிகளில் எங்கள் நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இச்சுவை தவிர யான் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று ஆழ்வார் பாணியில் ஷாமா கூறினார். ஆம், அதற்கே நான் வந்துள்ளேன். உனக்கு உணவளித்து நலம் பேணுதல் மூலம் உன் மீது அன்பும் பாசமும் கொண்டுள்ளேன் என்று பாபா சொல்லிக்கொண்டே தன் இருக்கையில் அமர்ந்தார். ஷாமா சைகை காட்ட திருமதி அவுரங்கா பக்தர் வந்து பாபாவின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி தேங்காயையும் ஊதுவத்தி கட்டையும் கொடுத்தார். பாபா தேங்காயை ஆட்ட அது கொப்பரையாக கிடந்து ஒட்டுதலின்றி ஆடியது. இது எப்படி ஆடுகிறது, என்ன சொல்கிறது கேள் என்று ஷாமாவை பார்த்து கூறினார் பாபா. அப்போது ஷாமா, இந்த பெண்மணி இதுபோல் விரைவில் தன் வயிற்றில் ஒரு குழந்தை அசைய வேண்டுகிறார். உங்கள் ஆசையுடன் தேங்காயை அவருக்கு கொடுக்கவும் என்று வேண்டினார். தேங்காய் குழந்தை தருமா, என்ன முட்டாள்தனம் என்றார் பாபா. உங்கள் அருமை ஆசையின் பெருமையை அறிந்தவன் நான். உங்கள் சொல் அவருக்கு ஒன்றோ பலவோ குழந்தைகளை தரவல்லது என்று ஷாமா பணிவுடன் கூறினார். ஷாமா திரும்ப திரும்ப வேண்ட கடைசியில் பாபா தேங்காயை உடைக்கச் சொல்லி ஒரு பாதியை பாபாவும் ஷாமாவும் உண்ண மறு பாதியை அந்த பெண்ணிடம் தந்து அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்றார். எப்பொழுது என்று ஷாமா வேண்ட, இன்னும் 12 மாதங்களில் என பாபா ஆசி கூறினார். ஷாமா அந்த பெண்மணியை பார்த்து, அம்மா, என் வார்த்தைக்கு நீங்களே சாட்சி. இன்னும் 12 மாதங்களில் உங்களுக்கு குழந்தை பிறக்காவிட்டால் இந்த தேவனின் தலையில் நான் ஒரு தேங்காயை உடைக்கிறேன் மற்றும் அவரை இந்த மசூதியிலிருந்து துரத்தி விடுகிறேன். அப்படி செய்யாவிட்டால் என் பெயர் மாதவ் அல்ல என்றார். ஓராண்டில் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண்மகவு பிறந்தது. 5 மாதத்தில் பையனுடன் தம்பதி இருவரும் வந்து குழந்தையை பாபாவின் திருவடியில் வைத்து வணங்கி எழுந்தனர். பாபாவுக்கு ரூபாய் 500 காணிக்கை அளிக்க அதை கொண்டு பாபாவின் குதிரையாகிய ஷாம கர்மாவுக்கு ஒரு லாயம் கட்டப்பட்டது. ஓம் சாய்ராம்.